கலங்காதே கலங்காதே நீ, கர்த்தர் நம் சொந்தம் அன்றோ. பாவமாம் பாரம் தோளில் சுமந்து தாங்கினார் இயேசு அன்றோ, தாங்கினார் இயேசு அன்றோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 23 வரை. தியானத்திற்கான தலைப்பு சிந்தனையிலும் பாவமாம். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதம் 139:23. இந்த வாக்கியம் நமது அன்றாட ஜெபமாக இருப்பது நல்லது. வாழுகின்ற ஒவ்வொரு மனித மனமும் எதையோ சிந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறது. தூக்கத்திலும் சிந்தனை தொடரும். எந்த ஒரு காரியமும் ஒரு தனி மனித சிந்தனையிலேதான் உருவாகிறது என்றார் ஒருவர். இது மிகவும் அர்த்தமுள்ள கூற்றாகும். இருதயம், மனது இவை நமது ஆத்துமா சம்பந்தப்பட்டவை ஆகும். சிந்தனையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க பழகுவது நல்லது. ஏனெனில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று நினைத்தேன் என்று நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு. இதுதான் கற்பனை அல்லது நமக்குள் நாமே சிந்திப்பது. ஆனால் காரியம் வேறாக இருக்குமானால் எவ்வளவு பெரிய பாவம் அது! வெளிப்புற காரியங்களை வைத்து அவர் நல்லவர் அல்ல என்று சிலரை நாமே கணக்கு போட்டு விடுவதுண்டு. ஒரு வகையில் இதுவும் ஒருவரை நியாய தீர்ப்பதற்கு சமம். இவைகளுக்கு நம்மை விலக்கிக் கொள்வோமாக. நண்பர்கள் சுமந்து வந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் இயேசு. அங்கிருந்த வேத பாரகர் சிலர் இயேசு தேவ தூஷணம் பேசுவதாக சிந்தித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து, என்ன சிந்திக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆக நமது சிந்தனையை இன்னும் ஒரு மனிதனால் அறிய முடியாதிருக்கலாம். ஆனால் நமது சிந்தனை ஓட்டத்தை கர்த்தர் அறிவார் என்பதை ஏன் நாம் சிந்திப்பதில்லை? மனிதனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து எதுவெல்லாம் புறப்படுகிறது என்று இயேசு ஒரு பட்டியல் போட்டு விளக்கியதை இன்று வாசித்தோம். இவைகளெல்லாம் நினைவில் தோன்றும் பாவங்களாகும். மனிதர் வீணராவது சிந்தனைகளில்தான் என்று பவுல் விளக்கியுள்ளார். ரோமர் 1:21. பாவம் திடீரென முளைத்தெழுவதில்லை. அது கண்கள் காதுகள் வழியாக உட்செல்லலாம் என்றாலும் சிந்தனையில்தான் உருப்பெறுகிறது. அதை கர்த்தர் அறிகிறார். சிந்தனையில் தகாத எண்ணம் என்னையும் மீறி எழுவதை உணர்ந்த அந்த கணமே, ஆண்டவரே, இந்த அழுக்கை நீக்க என்னால் கூடாது, நீரே என் சிந்தனையை உமது சிந்தனையால் நிரப்பும் என்று ஜெபிப்பதாக ஒருவர் பகிர்ந்து கொண்டார். சிந்தனை அழுக்காக தகாததாக இருந்தாலும் உடனே அறிக்கை செய்து சரி செய்யும் போது நமது இருதயம் ஒளிவு மறைவற்ற சுத்த இருதயமாக சுத்திகரிக்கப்படும். சிந்தனை சுத்தமாயிருந்தால் நமது வாழ்வும் சுத்தமாயிருக்கும். இதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் இருதய சிந்தனைகளில் காணப்படும் பாவக்கரைகளை சுத்திகரியும். நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்துக்காட்ட உமதருள் தாரும். ஆமேன்.